பாக்குறோம் அண்ணே இந்த டோஸ்ட் பார்ப்போம்ண்ணே. ஓகேண்ணே. 2018 மாடல்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஓனர் 3 ஓனரு. எஃப்சி ஒரு 22 மாசம் இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 11 மாசம் இருக்கு. வண்டி தெளிவா இருக்கும். ஓனர் தான் 3. மற்றபடி தொட்டி புது தொட்டி. டயர் 4 டயர் இந்த வண்டிக்கு புது டயர் போட்டு கொடுத்துருவோம்ண்ணே. போட்டு கொடுத்துருங்க. ஆமா 3 டயர் கம்மியா இருக்கு. 4 டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும். வந்து பார்க்க சொல்லுங்க. ரேட்டு வந்து ஒரு 5,50,000 ரூபாய் கேட்குறேன். ஏதாவது முடிஞ்சா சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுப்போம். ஒரு 5 ரூபா முடியும் லோன் பண்ணி கொடுப்போம். 5,50,000 ரூபாய் கேட்குறேன். அப்ப 50 ரூபா இருந்தா போதும். சின்ன வித்தியாசத்துல பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் அந்த வண்டி எடுக்கணும்னா, நான் லோன் வாங்குறேன்னா நான் என்ன கேட்டகரியில இருந்தா எனக்கு இது எலிஜிபிள் ஆகும்? என்னென்ன தகுதி வேணும்? அண்ணே சிவில் இல்லாம இருக்கணும்ண்ணே. ஆதார் வேணும், பான் வேணும், லைசன்ஸ், வீட்டு வேற ரசீது. சொந்த வீடு இருந்தா சொந்த வீடு பிரச்சனை, சொந்த வீடு ஜாமீன் போட்டா பண்ணிக்கலாம். எலிஜிபிள் இருந்தா கம்பல்சரி முடிஞ்ச அளவு எவ்வளவு ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல்லோட வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேண்ணே. இதெல்லாம் இருந்தா எலிஜிபிள். ஆமா. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போய் ரொம்ப